சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவறைகள் பராமரிப்பு பணிகளை தனியார் நிறுவனத்திற்கு 430 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டதில் திமுக அரசை சேர்ந்த அமைச்சரின் நேரடி தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆண்டுக்கு வெறும் 16 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வந்த பணிகளை தற்போது 430 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டதில் ஊழல் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் 372 இடங்களில் உள்ள 3720 கழிப்பறை இருக்கைகளை தூய்மைப்படுத்தி பராமரிக்கும் பணியானது தனியார் நிறுவனத்திற்கு சென்னை மாநகராட்சி சார்பில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு 8 ஆண்டுகளுக்கு ரூபாய் 430 கோடிக்கு விடப்பட்டுள்ள இந்த டெண்டர் தான் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதாவது சென்னை மாநகராட்சியால் ஒரு கழிப்பறை இருக்கை வெறும் 3 ரூபாய் 18 பைசா செலவில் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் அதனை தற்போது ஒரு கழிப்பறை இருக்கையை ஒரு நாளைக்கு பராமரிக்க ரூபாய் 364 என்ற கட்டணத்திற்கு தனியாருக்கு தாரை வார்த்துள்ளது ஊழல் திமுக அரசு. இந்த டெண்டர் பிப்ரவரி 2022ஆம் ஆண்டு இந்த டெண்டர் அப்ரூவல் ஆனது 430 கோடிக்கு. அதுக்கப்புறம் 2022 to 23 சென்னை மாநகராட்சி இந்த பொதுக்கழிவுகள்லாம் பராமரிச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் நான் கேட்டதில் 30 லட்ச ரூபா செலவு இருக்குது, ஒரு வருஷத்துக்கான செலவு அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 180 நாள் தனியாருக்கு சென்னை கார்ப்பரேஷனு டெண்டர் விட்டாங்க. அதில் வருஷத்துக்கு 7 கோடி ரூபா தான் செலவாகுது அப்படின்னு சொல்லி டெண்டர் விட்டு டெண்டர் எடுத்தவங்க அதை பண்ணி பணமும் வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு கழிவறையிலும் ஆண் பெண் என 2 பணியாளர்கள் இருக்க வேண்டும். கழிவறை சுத்தமாக இருக்க வேண்டும். துர்நாற்றம் வீசக்கூடாது. சோப், டவல் கட்டாயம். சிசிடிவி கட்டாயம். ஏன் கழிவறையில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு கழிவறையில் சுகாதாரம் கடைபிடிக்கப்பட வேண்டும் போன்ற 27 வரைமுறைகளை வகுத்துதான் ரூபாய் 430 கோடிக்கு சென்னை மாநகராட்சி தரப்பில் டெண்டர் விடப்பட்டுள்ள நிலையில் இந்த வரைமுறைகளை எல்லாம் டெண்டர் எடுத்த தனியார் நிறுவனம் முறையாக கடைபிடிக்கின்றனவா என்று கேட்டால் இல்லை என்றுதான் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டிஜிட்டல் முறையில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஜிட்டல் முறையில்னா இவங்க ஒவ்வொரு பொது கழிப்பிடத்துலையும் கேமரா வைக்கணும். அந்த கேமரா மூலிமா எத்தனை பணியாளர்கள் உள்ளே வராங்க, இது கழிப்பிடத்தை பயன்படுத்துகிறவங்க எவ்வளோ பேர் உள்ளே வராங்க போகிறாங்கன்ற எண்ணிக்கை அது கணக்கிடும். அப்புறம் இப்போ இது பயோமெட்ரிக் வைக்கணும். பணியாளருடைய ஸ்மெல்லு வந்தால் கூட அந்த கழிப்பிடத்தில் இந்த கேமரா மூலிமா அப்சர்வ் பண்ணி சிசிஎம்எஸ் என்ற முறையில் சென்னை மாநகராட்சி கண்ட்ரோலிங்கு வந்துடும். இவங்க இதுவரையும் கேமராவே போன ஜனவரியில் நான் தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்டதில் 37 யூனிட்டில் தான் வச்சுருக்கேன்னு கொடுக்குறாங்க. நட்சத்திர ஹோட்டலுக்கு இணையாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கழிப்பறைகளை பராமரித்து மக்களின் அடிப்படை தேவையில் கூட உயர்தரத்தை பராமரிப்பதே சென்னை மாநகராட்சியின் உன்னத நோக்கம் என்றால் பொது கழிப்பிடங்களை அருவருக்கத்தக்க வகையில் முகசுழிப்போடு மூக்கை பொத்தி பயன்படுத்தி வரும் பொதுமக்களின் அவல நிலை தற்போதும் நீடிப்பதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுகிறது. இப்படி ரூபாய் 430 கோடிக்கு டெண்டர் எடுத்த தனியார் நிறுவனம் கழிப்பறைகளை முறையாக பராமரிக்க தவறியதை தொடர்ந்து டெண்டர் தகுதி நீக்கம் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திற்கு சென்னை மாநகராட்சி சார்பில் நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் எச்சரிப்புக்கு பின்னரும் பொது கழிப்பிடங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதுதான் வேதனையே. மிகப்பெரிய வர்த்தக மையங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் கூட கழிப்பறையை சுத்தம் செய்ய 100 ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்படுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் சென்னை மாநகராட்சியில் ஒரு கழிவறை இருக்கைக்கு 363 ரூபாய் செலவு செய்வதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியின் பின்னணியில் விளம்பர திமுக நிர்வாகி ஒருவர் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுக்கு முழுக்க காரணம் அதிகாரி தான். நானும் அதிகாரிகிட்ட பல பேர்கிட்ட விசாரிச்சேன். சார் 1 இயராக நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், எந்த ஒரு அடுக்கலன்னா சார் இதுக்கு பின்னாடி ஒரு சார் இருக்காரு. என்ன சாருன்னா யார் சார்னு கேட்டால் அமைச்சர் இருக்காங்க, அதனால தான் எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சரி, இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ட்டு போன நவம்பர் 24 நான்
சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணேன். அந்த பொதுநல வழக்கில் என்னுடைய ப்ரேயர் என்னன்னா, இப்போ எல்லா பொது கழிப்பிடத்துலையும் பணம் வாங்குறாங்க. மாற்றுத்திறனாளிக்கான இதுவை வந்து எல்லா பொது கழிப்பிடத்துலையும் கன்செஷன் அக்ரிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி பண்ணலை. சிசிடிவி கேமரா வைக்கல. ஆட்கள் வந்து 4 பேரை 2 ஷிஃப்ட்டில் போடணும். 2 பேரை தான் போட்டிருக்காங்க இப்படின்னு சொல்லி நான் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணேன். கழிப்பறைகள் முறையாக சுத்தம் செய்யப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை மாநகராட்சி அதிகாரிகளே உறுதி செய்திருக்கும் நிலையில் டெண்டரை ரத்து செய்து தனியார் நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக மாநகராட்சி அதிகாரிகளும் சென்னை மாநகர மேயர் பிரியாவும் மௌனம் காப்பது ஏன் என மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சிக்கு 1488 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் அதற்காக மாதாந்திர வட்டியாக 8.5 கோடி ரூபாய் வட்டி செலுத்தப்படுவதாகவும் மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி நிலை இப்படி இருக்க கடன் வாங்கி ஊழல் செய்து தமிழகத்தை மீளா புதைக்குழியில் புதைக்கும் செயலை விளம்பர திமுக அரசு தொடர்ந்து செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.